வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ட் கோடி அண்ட் ராக்கோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணுவாரா, அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசலான்றதை அப்படியே தமிழில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல கோடி வராரு. கோடி வரதுக்கு முன்னாடி நம்ம அந்த செக்மெண்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். ராக் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாரு. நீ என்னோட ஆஃபர் வந்து எலிமினேட் சேம்பர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட வாழ்க்கைன்றதே வேறு லெவலாக போயிடும். அடுத்த மூவ்ஸ்க்கு வந்து நான் வந்து உன்னை கூட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ கஷ்டப்படவே வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவார் கோடிக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் கோடி இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ராக் வந்து என்னோட ஆன்மா எடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தான். அண்ட் இந்த மக்கள் முன்னாடி நான் சொல்கிறேன், என்ன ஆன்மா எடுக்கிறதுல அவ்வளோ ஈஸியாக, இந்த ராக் வந்து ஒரு பெரிய லெவலில் சூப்பர் ஸ்டார், ஓகே அதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி சொன்னது எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, ராக் ஒரு ஆஃபர் வேறு கொடுத்துருக்கான். அந்த ஆஃபர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நான் வந்து சாம்பியனே டிஃபெண்ட் பண்ண தேவையில்ல, நான் வந்து டைட்டில் வச்சு லாங்கஸ்ட் ரைனிங் சாம்பியனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ராக் சொல்லியிருக்கான். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து அந்த மாதிரி அதாவது நான் உண்மையை மட்டும் தான் பேச போகிறேன். இது வரைக்கும் நான் போய் பேசுனதில்லை இந்த ஒரு விஷயத்தில். அண்ட் ரெஸ்லிங் விஷயத்தில் எங்கள் அப்பா, எங்கள் குடும்பம் எல்லாருமே எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியும். இதே இருங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் இந்த இடத்த பிடிச்சிருக்கோன்னு தெரியும். அதே மாதிரி தான் நானும். ஆனால் இந்த ராக் சொன்னதுக்கப்புறமா பாதிக்கப்பட்டது எங்களோட ஃபேமிலி மட்டும்தான். என் ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃபு, எனக்கு கசின் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரூட்ஸுன்ற பேர் வச்சவங்க எல்லாருமே. ஆனால் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தோணும், இந்த கோடி வந்து இந்த ராக்கோட அந்த ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணுவானா, இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே தோணிக்கிட்டு இருக்கும். இந்த வேர்ல்டு மக்களுமே இந்த ஒரு விஷயத்த நடச்சிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கோடி இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதை பற்றி தான் பேசுகிறாரு. இந்த ராக் ஒரு எலிமினேட் சாம்பரில் என்னை வந்து ஃபேஸ் பண்ண போகிறான். ஆனால் அது மட்டும் இல்லை, என்னோட கனவு மொத்தமும் இந்த ரெசமனியை நோக்கி தான் போகுது. ஆனால் ராக் அப்படின்னு பேசும்போது டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா செத் ஃபிங்கர் பின்னாடி இருந்து வராரு. செத்ரான்ஸ் வந்து என்ன பேச போகிற நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ரால செத்ரான்ஸ் இல்லை, ஆனால் கடைசி வரைக்கும் வருவார் நான் எதிர்பார்த்தேன். கடைசி கோடி செக்மெண்ட்டில் வந்திருந்தாரு. அண்ட் செத்ரான்ஸ் இப்போ என்ன சொல்ல, இந்த மக்கள் எல்லாருமே நீ மண்டே ட்ராவில் வருவேன்னு எதிர்பார்க்கல. அண்ட் நீ நானும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறோம். அண்ட் மெயினாக ஒரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ வந்து ராக்கோட ஆஃபர் உன்னோட ஆன்மா எடுக்க போகிறான், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீ ராக்கோட ஆஃபர் மட்டும் அக்செப்ட் பண்ணிடாத. ஏதாவது நீ வந்து அக்செப்ட் பண்ணினா நீ வந்து என்னை வெறுக்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா நீ வந்து அக்செப்ட் பண்ணினா நீ வந்து என்னோட பழைய கோடியே கிடையாது. அதாவது நீ எல்லாம் யோசிச்சு பாரு, அதாவது ராக் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படியே உனக்கு வரும்னு நினைக்கிறியா? ராக்கோட சப்போர்ட்லாம் உனக்கு வரும், நீ சாம்பியனாக இருப்ப, இந்த மாதிரிலாம் கனவு தான் எல்லாமே. ராக் வந்து உன்னை வந்து அவனோட ஃபுல்லாக உன்னோட மொத்தோட ஐடென்டிட்டியே எடுத்துக்கலாம்னு பார்க்குறான். ஆனால் நீ மட்டும் அதுக்கு இடம் கொடுத்துடாத. ஆனால் நீ வந்து எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் ஃபினிஷ் த ஸ்டோரி. அண்ட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணது என்ன, இந்த ராக்கிட்ட சாம்பியன் கொடுக்குறதுக்கா, இந்த ஒரு செக்மெண்ட் பண்ணுறதுக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னே. நீ வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு சேர்த்து எனக்கு தெரியும். அண்ட் நீ வந்து என்னை வந்து நான் இந்த இன்ஜூருக்கு அப்புறமும் வந்தேன், திருப்பி என்னை ஹேமர் வச்சு புடங்கில் அடித்தேன். ஆனால் அது மட்டும் இல்லை, நீ வந்து ஷீல்டை பிரேக் பண்ண 10 வருஷத்தோட அந்த 10 வருஷத்து இன்னும் வரைக்குமே ரோமன் உன்னால் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு மூமெண்ட்லாம் பண்ணிடுற நீ ஒரு துரோகம் பண்ணவேன். ஆனால் என்ன இருந்தாலும் நீ வந்து எனக்கு வந்து காப்பாற்றிருக்க, அந்த எனக்கு ஒரு ஷீல்டாக இருந்திருக்க ரெஸ்லிமேனியா 40 என்னை வந்து ஒரு சாம்பியனாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் நீனும் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ செத்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம்லாம் நடந்து நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு காயப்படுறேன் உனக்கு தெரியும். அந்த 10 வருஷத்துக்கு நான் ஏன்டா அந்த வேலையை செஞ்சேன், இன்னும் வரைக்குமே நான் காயப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதே வேலையை நீ செய்யக்கூடாது நான் பார்க்குறேன் கோடி. நீ வந்து எனக்கு வந்து நான் வந்து எலிமினேட் சாம்பரில் வின் பண்ணுவேன், உங்களோட ஃபேஸ் பண்ணுவேன். ஆனால் நீ வந்து பழைய கோடியாக வரணும். அதாவது நான் உன்னை ஹெலின செல்ல வச்சு அடிச்சல அந்த கோடியாக வரணும். ரெஸ்லிமேனியா 40 ரோமனை தோக்கடிச்சா அந்த கோடியாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். லிட்டரலி வேறு லெவலான செக்மெண்ட். கோடி இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணார் என்னன்ட்டு கூடி சீக்கிரம் எலிமினேட் சாம்பரில் வந்து பார்த்துலாம்.